27ஆம் தேதி உங்கள பார்க்க வரணும். அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும் சார்? கண்டிப்பாம்மா. நான் ஏற்கனவே நம்பர் தரேன். நம்பர் பதிவு பண்ணி வைங்க. ஒரு சிறிய தட்சணை உண்டு கண்டிப்பா. கண்டிப்பா வாங்க. எல்லாரும் இது வந்து பொதுவான விஷயம்மா. இது வந்து இது இப்ப நான் கண்டுபிடிச்சதுலாம் ஒண்ணும் இல்ல. சித்தர்களும் மனிதர்களும் கண்டுபிடிச்சு போன விஷயம் தான். இதுல புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் இப்ப புதுசா தெரியுது. இப்ப நான் இவ்வளோ நாளா ஓடி ஓடி போய் பார்க்குறேன். ஆனா எனக்கு முன்னாடியே ஓடி ஜெயிச்சவங்கலாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த விஷயம் ஆனா நான் வெளிய தரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா, மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையோட அலைஞ்சுன்னுக்கிறான். எங்க போனா பித்தம் தெளியுன்ற மாரி இந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் ஓடினே இருக்கிறான். அவனுக்கு என்னால முடிஞ்ச வழி காமிக்கணும். இன்னும் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ஏற்கனவே என்னுடைய ஜோதிட வாழ்வியல் பரிகார ஆய்வு மையம் தான் வச்சிருப்பேன். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு தான் நம்ம விஷயம் போய் சேரணும். அதான் என்னுடைய இலக்கு. இப்போ என்கிட்ட ஒரு ரூ. 1,00,000 ரூ. 10,000 இருந்ததுன்னா, நான் ஒரு யாகம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். அது மூலியமா ஒரு விஷயம் பண்ணலாம். இல்ல அன்னதானம் குடுக்கலாம். ஏதோ ஒண்ணு விஷயம் பண்ணலாம். மேக்ஸிமம் முடியாத நிலை விளிம்பு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? 10 காசு செலவு இல்ல இதுல. ஒரு நாளைக்கு 2 முறை செஞ்சா நடக்குமானா நடக்கும். செஞ்சு பாருங்க. நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்த மக்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். வரக்கூடிய 27ஆம் தேதி நம்ம திருவண்ணாமலை அலுவலகத்தில இத குடுக்க போறோம். வந்து பெற்றுக்கொள்ளுங்கள்.